இன்னைக்கு வீடியோவில் அண்ணா நகரில் இருக்க எல்கேஎஸ் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்க கொங்கு பிரியாணி பற்றி தான் நம்ம ஃபுட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ணா நகரில் நிறைய ஸ்பாட் இருக்குது. பட் இது வந்து எக்ஸாக்டாக இன்னும் சொல்லணும்னா அண்ணா நகர் டவர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் மட்டும்தான் இவங்க குக் பண்ணுறாங்க. பிரியாணி, எக்கு, ரைத்தா அண்ட் கொஞ்சம் கத்திரிக்காய் இதுதான் இவங்க கொடுக்குறது. ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சிட வேண்டியதான். நம்ம அண்ணா நகர்ல இருக்கோம் தல, கொஞ்சமா டீசெண்டா பிஹேவ் பண்ணு தல. சூடோட உனக்கு தல. ஆக்சுவலா ரிவ்யூவர் நானா நீனா? ஆக்சுவலா எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கேன்னு நீ நினைக்கிற? வேற எல்லாம் விட்டு இந்த காஸ்டியூம் சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா இருக்கா? நீ சொல்லிட்டல, இப்ப நான் என் கருத்து சொல்லவா? இவன் டேய் என்ன பண்றான்னு தெரியல, அவன் அசிங்கப்பட்டுட்டு இருக்காளா? இவனுக்கு அசிங்கம் ஆவலடா, உனக்கு ஆவல. ஒரே நிமிஷத்துல நான் ஆவலடா. அச்சா ஸ்டார்ட் பண்ணவா? அவன் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுடா. ஆக்சுவலா இங்க 1 வீக்ல கடை ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். சரி, எனக்கு சீரக சம்பா ரொம்ப பிடிக்காது. பட் ஆனா அது மேல ஒரு கிரேஸ் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா அது பிடிக்காதுல்ல. ஏய் குடுடா டேய். நான் புடிக்கலடா, எங்க போற? டேய் நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்டா. டேய் கிளம்புடா. ஏய் கிளம்புடா. கிளம்புடா. இந்த தல வச்சுக்கோ. போறதா போற. ஒரு பேர் சொல்லிட்டு போடா. சோத்ரே அடி வாங்கியாச்சு, சேத்ரே அடி வாங்கியாச்சு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பைட் இங்க பாருங்க, அதுக்குள்ள எப்படி கொதறி வச்சிருக்காங்கன்னு. மசாலா என்ன பண்ணுங்க? ஆமா, மசாலா ரொம்ப சட்டிலா இருக்கு. ஆக்சுவலா ஓகே, நீங்க சீரக சம்பா வந்து சென்னையில ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 160 ஒன்லி இல்ல தல. ஆக்சுவலா சீரக சம்பாக்குன்றது ஒரு கிரேஸ் இருக்கு. ஆனா சென்னையில வந்து நம்மளுக்கு சீரக சம்பா வந்து அவ்வளவு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால யாருக்குமே தெரியாது. இது வந்து ஃபுல்லா கோயம்புத்தூர் ஊர் ஸ்பெஷல்ல தான் இது. இதுக்கு ஆக்சுவலா நீங்க ஊர் சைட்லாம் போனீங்கன்னா தால்சான்னு ஒன்று தருவாங்க, எலும்பு போட்டு. சூப்பரா சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இங்க சென்னையில நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அவருக்கு அது என்னன்னே தெரியாது. திருநெல்வேலி பொண்ணுடா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ கோயம்புத்தூர் வரைக்கும் போற தல, உனக்கு தெரியல தல? தால்சானா? சாரி, எனக்கு தெரியாது. சால்னா தெரியும், தால்சானா என்னன்னு தெரியாது. ஓகே, என்னடா நீ ஸ்டார்டிங்ல ஏதோ சொன்ன ஞாபகம் இருக்கா? அப் டு தி மார்க் இல்லன்னு ஏதோ சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? கூட சொல்ற அப் டு தி மார்க் இல்ல, ஆனா பசி இல்ல. தால்சானா என்னன்னே தெரியல. நான் ஒரு கை தான் எடுத்திருக்கேன், இவங்க 2 பேர் தான் அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சிக்கன் பீஸ் டேஸ்ட் பண்ணல, வெயிட் பண்ணுங்க. ஓகே, சிக்கன் குக் ஆயிருக்கிற விதம் எல்லாமே நல்லா பக்காவா இருக்குது. தல செஃப் தான் தல, சமையக்காரங்க. நான் சிக்கன் 65 பண்ணி நீ பார்த்தது இல்லையே, மேகி பண்ணி நீ பார்த்தது இல்லையே? பார்த்தது இல்லடா. ஓகே, 50 மார்க்ஸ்ங்க, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. எவ்வளவு சொன்னா? ஸ்கூல்ல மார்க் போடாத மூதேவிலாம் இங்க வந்து மார்க் போடுது. ஆக்சுவலா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணணும்னா தெரியாதவங்களை கூப்பிட்டு வரணும். அப்பதான் நம்ம இவ்வளவு அசிங்கப்பட்டு நீ எப்படி தல நினைக்கிறேன்? இல்ல இல்ல, எங்க அம்மா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன கலாச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நீங்க சந்தோஷப்படுறீங்களா, அது போதும். கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க குதிங்க பாரு. ஐபோன் வருது, என்ன நான் ஆன் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டேன்டா. ஓகே, உன் ஆளு கேமராமேனா? அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே, நினைச்சிட்டு உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. ஓகேவா? நீ கேமரா மட்டும் பண்ணாத, உனக்கு மாசம் சம்பளம் கொடுத்துறேன் நானு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாய் பாவம். தல 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 சத்தியம் தல தல ஒரு வாஸ்ட். டேய் யாரா நீங்க? மனுஷனுக்கு சோறு இல்ல நாய்க்கு சோறு வைக்க போறீங்களா? டேய் தல அங்க வைக்காத, வெளியே கூட்டு வா. நான் லைன்ல கஷ்டப்பட்டு நின்று வாங்குற பீஸ் நாய்க்கா. தேங்க்யூ. மனுஷனுக்கே பீஸ் இல்லடா இவன். எல்லோ தின்னா வந்துட்டு இது தல, இது எல்லோ வந்துட்டு நம்ம கொலஸ்ட்ரால் வந்துவா நாய். நான் சாப்பிடுறேன். ஏய் சரி, போன் பீஸ் ஆச்சு ப்ளீஸ். ஏய் நான் சாப்பிடுவேன்டா இதெல்லாம். டேய் எலும்பு நான் சாப்பிடுவேன்டா.
நான் டேஸ்ட் இதோட சாப்பிடும்போது எப்படி தெரியுமா எக்ஸாக்டா சின்ன வயசுல வந்து இதுல சூளைமேட்ல ஒரு கடை இருக்கும், சின்ன கடை, பெட்டி கடை தான். அங்க இந்த பரோட்டா சால்னா இதெல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா கரெக்ட், அந்த 100% feeling சால்னா வந்து கரெக்டா இருக்குது. பட் ஆனா பிரியாணிக்கு வந்து ஆப்டா இல்ல. கரெக்ட். 10க்கு எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க சார். எலும்பு மாட்டிட்டு இருக்க, துப்பிட்டு தான் சொல்லுவாரு. துப்பா எலும்பு கடிச்சு முழுங்கிடு. எவ்வளோ 10க்கு? எலும்பு நிறைய இருக்கு, கடை வந்து நிறைய இருக்கு, அங்கங்க நிறைய இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி இது வாங்கினது. இது வந்து சிக்கன் பிரியாணி தான் வாங்கினது இல்ல, சிக்கன் பிரியாணி தான். சீரக சம்பா மறந்துடாத, மென்ஷன் பண்ண சீரக சம்பா. சாப்பிடல, அதாவது எனக்கு தெரியல. ஆமா டைம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் எடுத்து நாய் இங்க பாரு, நீ சாப்பிட வேண்டியதெல்லாம் அது சாப்பிட்டு. அது கரெக்ட். 10க்கு ரேட் பண்ணலாம்னா ஒரு 6 மார்க்ஸ் கொடுக்கலாம் ஆக்சுவலா. 6 கொடுப்பீங்களா? நான் வந்து பெரிய இந்த சீரக சம்பா ரைஸ் லவர் கிடையாது ஆக்சுவலா, அதனால கரெக்ட் பிடிக்கல. ஆனா ஆக்சுவலா 6 கிடையாது. எனக்கு பிடிக்கல. டு பி ஃபிராங்க், நானும் சாப்பிட்டு இருக்கேன் வெளிய நிறைய இடத்துல. இதுக்கு வந்து நான் கொடுக்கணும்னா ஒரு 5 கொடுப்பேன். 5 ஓகே, ஆவரேஜ். ஆனா ட்ரை பண்ணலாம், எல்லா இடமும் ட்ரை பண்ணும்போது இங்கேயும் கண்டிப்பா ட்ரை சென்னையில அண்ணா நகர்ல வந்து நீங்க வந்து சீரக சம்பா உங்களுக்கு ரொம்ப கிடைக்காது. உங்களுக்கு பிளேட் காலி எல்லாம் வந்து வந்து பாத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான் காலி. இங்க நாய்க்கு வைக்கணுமா? கம்பெனி வந்து அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட் தான் வாங்க முடிஞ்சது. ஒரு வந்து கெடுத்துட்டாங்க. அதுல பேசவே கேட்காது, இங்கதான் ரெக்கார்ட் ஆகும். ஐயோ, கடவுளா இருக்கிற கொண்டையா ஆக்சுவலா சென்னையில எங்கேயும் சீரக சம்பா கிடைக்காது. ஓகேவா? ரொம்ப ரேர் ஆக்சுவலா. அதுக்கு இது ஆக்சுவலா ரொம்ப பெட்டர். ஓகேவா? அந்த ரைஸ் வேணும்னு எதிர்பார்க்கறவங்க கிடையாது, வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனா சீக்கிரம் வரணும், வளரல. சீக்கிரம் வரணும். ஏன்னா இங்க வந்து நாங்க வந்தப்ப வெறும் சிக்கன் பிரியாணி தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு, போட்டான். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன இதுக்கு வந்தீங்க? ஆக்சுவலா அது என்ன சேனல்?